அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் லீடர்ஸ் குழு தொடர்ச்சிய சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போது இதுக்கு முன்னாடி வகுப்பு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் தி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவோட பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2. அந்த சட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக நமக்காக எடுத்து கொடுக்க கே ஜெயகார்த்திகா மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சார்ஜ் டவுன்லேருந்து நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வகுப்பில் இதன் சந்தேகம் இருந்தால் வகுப்பு முடிவுகளை கேளுங்க. கண்டிப்பாக மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், வகுப்புக்குள்ளே போகலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ கவிதாஸ். நம்ம போன வகுப்புல சாப்டர் 13 அதுல 196ஓட முடிச்சோம். இன்னைக்கு சாப்டர் 14. இது 197ல இருந்து ஆரம்பிக்குது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 202 BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023ல செக்ஷன் 202 பேரக்ட் கையில வச்சுக்கோங்க. அந்த சேஞ்சஸை மட்டும் ரெட் பென்லயோ இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கலர் பென்லயோ மார்க் பண்ணிட்டு வந்துட்டா படிக்கும் போது ஈஸியா இருக்கும். செக்ஷன் 202 BNSS CRPCல 182. அதுல பாத்தீங்கன்னா offenses committed by means of electronic communications, letters etc. சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் அவ்வளவுதான், எக்ஸெட்ரா அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இங்க பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எந்த இடத்துல இருந்து அனுப்பப்பட்டதோ அதுல அந்த கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. எந்த இடத்துல ரிசீவ் பண்ணப்பட்டதோ அந்த இடத்துலயும் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டுன்னு சொல்றதுக்காக இந்த செக்ஷன்ல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வார்த்தைய மார்ஜினல் ஹெட்டிங்ல யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த சேஞ்சஸ் எங்க வரும் அப்படின்னா அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். சாப்டர் 15. மற்ற எல்லாமே அதுல இருக்கக்கூடியதுதான், வேற எந்த சேஞ்சஸும் அதுல இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 15. இது கண்டிஷன்ஸ் ரெக்வெஸ்டட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். காக்னிசன்ஸ் எடுக்கணும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் காக்னிசன்ஸ் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் 190 சிஆர்பிசியில காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. பிஎன்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 210ல காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. காக்னிசன்ஸ் எடுக்கிறதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, கிளாஸ் ஏ சப்செக்ஷன் 1ல கிளாஸ் ஏல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் ஏல 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல என்ன இருக்கும் அப்படின்னா, அப்பான் ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விச் கான்ஸ்டியூட் சச் அஃபென்ஸ் அப்படிங்கிறதோட நின்றுக்கும். பட் பிஎன்எஸ்எஸ்ல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, subject to the provisions of this chapter any magistrate, அது subsection 1 அதுல clause A என்ன வந்திருக்கும் அப்படின்னா, upon receiving a complaint of facts including any complaint filed by a person authorized under any special law. இப்ப ட்ரக்ஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரா தான் கொண்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபைல் பண்ற அந்த கம்ப்ளைண்ட்டை எதுல சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இருந்த கிளாரிபிகேஷனை கிளாரிஃபை பண்ணி இருக்கிறாங்க. இருந்த ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணி இருக்காங்க. இன்க்ளூடிங் எனி கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை எ பர்சன் ஆத்தரைஸ்ட் அண்டர் ஸ்பெஷல் லா. 210 ஏவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் எனி கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை எ பர்சன் ஆத்தரைஸ்ட் அண்டர் எனி ஸ்பெஷல் லா. ஈவன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கலாம், ஃபுட் சேஃப்டி ஆக்ட் இருக்கலாம், இதெல்லாம் ஸ்பெஷல் லாஸ் தான் இல்லையா? அப்ப அதுல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ல வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான காக்னிசன்ஸ் எதுல எடுக்கிறது அப்படின்ற இருந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்காக ஏ கிளாஸ்ல இந்த விஷயத்த சேர்த்திருக்காங்க. இன்க்ளூடிங் எனி கம்ப்ளைண்ட் ஃபைல் பை எ பர்சன் ஆத்தரைஸ்ட் அண்டர் எனி ஸ்பெஷல் லா. அதே மாதிரி கிளாஸ் பி அப்படிங்கிறதுல அப்பான் எ போலீஸ் ரிப்போர்ட் அது அப்படியே தான் இருக்கு. அதுல என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னா, சப்மிட்டட் இன் எனி மோட் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மோட். ஸோ 193ல நம்ம பார்த்ததா, நீங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி இ ஃபைலிங் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை சார்ஜ் ஷீட் ஃபைலிங் பண்ணதா தான்
submitted in any mode including electronic mode. So நம்ம 193ல பார்த்தோம். 193ல என்ன பார்த்தோம்? எலக்ட்ரானிக், அதாவது 173 சிஆர்பிசி தான், 193 பிஎன்எஸ்எஸ்ஆ இருக்கு. அதுல என்ன பார்த்தோம்னா ஈவன் இ கம்யூனிகேஷன்ல ஃபைல் பண்ற சார்ஜ் ஷீட்ஸை கூட அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? அப்போ அதை தான் இங்கேயும் கொண்டு வராங்க. ஸோ அப்பான் எ போலீஸ் ரிப்போர்ட் சப்மிட்டட் இன் எனி மோட் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மோடுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 218ல இருக்கு. 218 பிஎன்எஸ்எஸ் 197 சிஆர்பிசி. நம்மளுக்குலாம் 197 என்னன்னு தெரியும், யாராவது சொல்ல முடியுமா? 197 எதை பத்தி பேசும்னு சொல்ல முடியுங்களா? நீதிபதி பப்ளிக் சர்வன்ட் சம்பந்தமா அஃபென்ஸ் தனிநபர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பர்மிஷன் வாங்கி நம்ம வழக்கு தாக்கல் பண்ணணும். எஸ் சார், சூப்பர் சார். அதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா, முன்னாடி எல்லாம் சாங்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டைம் லிமிட்டே இல்லாம அதுவே வந்து நிறைய வருஷம் இழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு ப்ரொவிசோ கிளாஸை கொண்டு வந்துட்டாங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்க? சப்செக்ஷன் கீழே, சப்செக்ஷன் 1க்கு கீழே செகண்ட் ப்ரொவிசோவா கொண்டு வந்திருக்கிறாங்க. சப்செக்ஷன் 1க்கு கீழே செகண்ட் ப்ரொவிசோவா உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ரொவைடட் ஃபர்தர் தட் such government shall take a decision within a period of 120 days. 120 நாளைக்குள்ள சாங்ஷன் கொடுத்துடணும். அந்த டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, சாங்ஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ண தேதியிலிருந்து 120 நாளைக்குள்ள சாங்ஷன் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, சாங்ஷன் கொடுத்துட்டதா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன் கேஸ் இட் ஃபெயில்ஸ் டு டூ ஸோ the sanction shall be deemed to have been accorded by such government. யார்கிட்ட இவங்க சாங்ஷன் கேட்டிருந்தாங்களோ அந்த அந்த அத்தாரிட்டி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்குவாங்க. 120 நாள் தான் டைம் லிமிட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்தது தான் 198 சிஆர்பிசி 198 சிஆர்பிசி 219 பிஎன்எஸ்எஸ் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் மேரேஜ். பொதுவாகவே வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க 494 495 ஐபிசி. அந்த செக்ஷன்ஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. பட் அது எஃப்ஐஆர் ப்ரொசீஜரே கிடையாது. இந்த 219 பிஎன்எஸ்எஸ் அதாவது 198 சிஆர்பிசியில் ஒரு பார் இருந்தது, அதாவது கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். அது அக்ரீவ்டு பர்சன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு இருந்தது. ஸோ அதை தான் வந்து இங்கே 219 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரல. பட் ஆனால் என்னன்னா, முன்னாடி வந்து 376B அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா 375ல வந்து எக்ஸப்ஷன் 2 375ல எக்ஸப்ஷன் 2 ஆஃப் ஐபிசியில் வந்து 15 இயர்ஸ்ன்னு இருந்தது இல்லையா, அதை 18 இயர்ஸாக ஆக்குனதை வந்து அந்த 375ல பண்ணலை, அதை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 18 இயர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபை வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரேப் நடந்து 1 வருஷம் ஆன பிறகுதான் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கக்கூடாது, காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி ஏற்கனவே இருந்தது தான். நான் அதை சும்மா சொல்றேன். ஓகே, அடுத்து சாப்டர் 16, சாப்டர்ஸ் 15 இன் சிஆர்பிசி. சாப்டர் 15 இன் சிஆர்பிசி கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட். இதுல செக்ஷன் 223 பிஎன்எஸ்எஸ் 200 சிஆர்பிசி எக்ஸாமினேஷன் ஆஃப் கம்ப்ளைனன்ட். இதுல என்ன, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா இதுல ஒரு ப்ரொவிசோ ஒன்று கொடுக்குறாங்க சப்செக்ஷனுக்கு 1க்கு கீழே. சப்செக்ஷன் 1க்கு கீழே என்ன ப்ரொவிசோ அப்படின்னா, அந்த அஃபென்ஸ் குறித்து நோ காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஷால் பி டேக்கன் பை அ மேஜிஸ்ட்ரேட் வித்தவுட் கிவிங் தி அக்யூஸ்ட் an opportunity of being heard. இதுக்கு முன்னாடி அது கிடையாது, இது புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதிரிக்கும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். புலன் கொள்ளல், காக்னிசன்ஸ்னா புலன் கொள்ளுதல். அந்த புலன் கொள்றதுக்கு முன்னாடி அந்த நடுவர் வந்து அந்த எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த குற்றம் தொடர்பாக அவருடைய பார்ட்டை சொல்றதுக்கு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் 223ல சப்செக்ஷன் 1க்கு கீழே புதுசா வந்திருக்க ப்ரொவிசோ. சப்செக்ஷன் 2 என்டையரா புதுசு. சப்செக்ஷன் 2 என்டையராகவே புதுசு. நம்ம ஏற்கனவே இதை வந்து
156 கிளாஸ் 3 சிஆர்பிசியா இருந்தது, இப்போ என்னவா இருக்கு? இந்த செக்ஷனை நம்ம பார்த்திருக்கோம். என்ன சேஞ்சஸ்னா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு 175 அகைன்ஸ்டா சார் 173 மேம். 175 மேடம், 175 175 கிளாஸ் இல்ல. 4. எஸ், ஓ 175 கிளாஸ் 4ல இருக்கக்கூடிய அதே விஷயத்தை கொண்டு வந்து இங்கேயும் வச்சுட்டாங்க. ஸோ பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணக்கூடாது, உடனே காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த பப்ளிக் சர்வெண்ட் கிட்ட இருந்து அவர் தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு அஃபிடவிட்டும், அவருடைய சுப்பீரியர் கிட்ட இருந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏன் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் வாங்கின பிறகுதான் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்செக்ஷன் 2 புதுசு, 223ல சப்செக்ஷன் 2 புதுசு. அடுத்து பார்த்தோம்னா சாப்டர் 17 பிஎன்எஸ்எஸ், சாப்டர் 16 சிஆர்பிசி. சாப்டர் 17 பிஎன்எஸ்எஸ், சாப்டர் 16 சிஆர்பிசி, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடக்கிற அந்த ப்ரொசீடிங்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். இப்போ 227 இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். இதுல வந்து ஒரே ஒரு ப்ரொவிசோவை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, provided that summons or warrants may also be issued through electronic means. காக்னிசன்ஸ் எடுத்த பிறகு அவர் என்ன பண்றாரு, சம்மன்ஸோ வாரண்டோ இஷ்யூ பண்ண போறாரு அப்படின்னா அது எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 227ல சப்செக்ஷன் 1க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிசோல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எந்த இடத்துல எல்லாம் ப்ளீடர்னு வந்ததோ அது எல்லாத்தையும் அட்வொகேட்னு மாத்திட்டாங்க. ஸோ ப்ளீடர்ங்கிற வார்த்தை இல்லை. அடுத்து 229 ஸ்பெஷல் சம்மன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் பெட்டி அஃபென்சஸ். 206 in CRPC, 229 ஸ்பெஷல் சம்மன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் பெட்டி அஃபென்சஸ். இதுல வந்து 1000 ருபீஸ்ன்னு இருந்ததை வந்து 5000 ருபீஸ் ஆக்கி இருக்கிறாங்க, அமௌண்ட்டை ஏற்றி இருக்கிறாங்க. 1000 ருபீஸ்ன்னு இருந்த எல்லா இடத்துலயும் 5000 ருபீஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா சப்செக்ஷன் 1 கீழே ப்ரொவிசோல இருக்கு. Provided that the amount of the fine specified in such summons shall not exceed 5000 rupees. 1000 rupees 5000 rupees. அதே மாதிரி சப்செக்ஷன் 2லயும் இருக்கும். For the purposes of this section, petty offense means any offense punishable only with fine not exceeding 5000 rupees. அடுத்தது பாத்தீங்கன்னா 230. இது கொஞ்சம் முக்கியம், ஏன்னா 207 சிஆர்பிசி காப்பீஸ் கொடுக்கறத பத்தி பேசும் அக்யூஸ்டுக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விக்டிம் சென்ட்ரிக் விஷயத்த உள்ள கொண்டு வந்திருக்காங்க. என்ன விக்டிம் சென்ட்ரிக் அப்படின்னா, முதல்ல எல்லாம் சப்ளை ஆஃப் காப்பீஸ் டு த அக்யூஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன் எனி கேஸ் வேர் த ப்ரொசீடிங் ஹாஸ் பீன் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் எ போலீஸ் ரிப்போர்ட், the magistrate shall without delay and in no case beyond 14 days from the date of production or appearance of the accused furnish to the accused and the victim, if represented by an advocate, free of cost a copy of each of the following. So முன்னாடி பாத்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கு மட்டும்தான் இருந்தது. அவர் வந்து ஜெயில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டாலும் அல்லது வெளியிலிருந்து கேஸுக்கு ஆஜரானாலும் அவருக்கு வந்து அவர் ஆஜரான தேதியிலிருந்து 14 நாளைக்குள்ள அந்த காப்பீஸை கொடுத்துடணும். 14 நாளைக்கு மேல போக கூடாது. அவரை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த தேதி, அவர் அப்பியர் ஆறாருனாலும் அந்த தேதி, அதான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல இருந்து 14 நாளைக்குள்ள அவருக்கு காப்பீஸ் கொடுத்துடணும். அப்புறம் விக்டிமுக்கும் கொடுக்கணும். அண்ட் தி விக்டிம், ஸோ விக்டிம் இன்ஃபார்மெண்ட் கிடையாது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே டிஃபெக்டோ கம்ப்ளைனன்ட் வந்து விக்டிமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல விக்டிமுக்கு காப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை விக்டிம் ஒரு அட்வொகேட் பை மீன்ஸ் பிரைவேட் அட்வொகேட் வச்சிருக்காங்கன்னாலும் அப்பவும் காப்பீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிசோல ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதுல எத்தனாவது ப்ரொவிசோனா செகண்ட் ப்ரொவிசோல அந்த காப்பீஸ் வந்து வால்யூம்னஸா இருக்கு, கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசா நிறைய இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, எலக்ட்ரானிக் மீன்ஸ்லயோ ஆர் டைரக்ட் தட் ஹீ வில் பி அலௌட் டு இன்ஸ்பெக்ட். எலக்ட்ரானிக் மீன்ஸ்லயோ காப்பீஸ் த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல, ஏன்னா காப்பீஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அப்ப எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல அந்த கன்சர்ன் பார்ட்டை மட்டும் அனுப்புறது, அல்லது டைரக்டா வந்து நீ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோன்ற அலோவ் பண்றது. இதுல வந்து சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ன்றதான் அதுல ஆட் பண்ணியிருக்கிறாங்க.
ப்ரொவிசோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரொவிசோவை சேர்த்திருக்கிறாங்க. தேர்ட் ப்ரொவிசோ புதுசா சேர்க்கப்பட்டது. தேர்ட் ப்ரொவிசோ என்னன்னா ப்ரொவைடட் ஆல்சோ தட் சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அப்படி எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல மின்னணு படிவத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து காப்பி சர்வ் பண்ணப்பட்டதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ப்ரொவிசோவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 231 BNSS 208 CRPC. இதுல என்ன அப்படின்னா அதர் கேசஸ் ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன். ஸோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் ட்ரை பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ்னா 231ல லாஸ்ட் ப்ரொவிசோவா ஒரு புது விஷயம். ஏற்கனவே நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, மின்னணு படிவத்துல கொடுக்கப்பட்ட காப்பீஸா இருந்தாலும் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கணும், ஃபர்னிஷ் பண்ணப்பட்டதா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம். அதை தான் திருப்பியும் சேர்த்திருக்காங்க 231ல. அடுத்து 232ல 2 ப்ரொவிசோ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்ன 232னா 209 கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். ஒருவேளை அந்த கேஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுனால ட்ரை பண்ணப்பட வேண்டிய வழக்கு அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் 4 விஷயம் பண்ணணுங்க. மேஜிஸ்ட்ரேட் 4 விஷயம் பண்ண ஏற்கனவே இருக்கிறது தான், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிடுறேன். கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் இது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸை காப்பீஸ் கொடுத்த பிறகு அனுப்பி வச்சிடணும். அந்த கேஸை காப்பீஸ் கொடுத்த பிறகு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். 2வது ரிமாண்ட். அவனை வந்து ட்ரையல் முடிகிற வரைக்கும் உள்ள வைக்கலாம். அவன் அந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் முடிகிற வரைக்கும் அவனை உள்ள வைக்கிறதுக்கான ஆர்டரை போடலாம். 3வது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பொருட்களை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புறது. 4வது அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது கோர்ட் ஆஃப் செஷன்ல இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் காப்பீஸ். 231ல சொல்லலன்னு சொல்றீங்களா? 231ல ப்ரொவிசோ லாஸ்ட் ப்ரொவிசோ பாருங்க மேடம். 231ல லாஸ்ட் ப்ரொவிசோ பாருங்க. எஸ் 232. ஏன்னா நான் கையில புக்கை வச்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நோட்ஸை பார்த்து உடனே அப்படியே சொல்றது இல்லைங்க. 232ல பாத்தீங்கன்னா 4 விஷயம் சொன்னேன். 1 வந்து கமிட்டு, 2வது ரிமாண்டு, 3வது சென்டு, 4வது நோட்டிஃபை. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோர்ட் ஆஃப் செஷன்ல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துடணும்னு சொல்றாங்க. ஸோ நோட்டிஃபை பண்ணிடணும். இந்த 4 வேலையும் மேஜிஸ்ட்ரேட் பண்ணணும். கமிட், ரிமாண்ட், சென்ட், நோட்டிஃபை. இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் 209க்கானது. அதுல 2 ப்ரொவிசோ சேர்த்திருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ என்ன சொல்றாங்க, புதுசாவே சேர்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸை மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுத்த தேதியிலிருந்து 90 நாளைக்குள்ள முடிச்சு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 90 நாளைக்குள்ள முடிச்சு, காக்னிசன்ஸ் எடுத்த தேதியில இருந்து 90 நாளைக்குள்ள முடிச்சு செஷன்ஸுக்கு கமிட்டல் பண்ணிடணும். அந்த டைம் லிமிட் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 180 days, 180 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 90 நாள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா 180 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், ஏன் முடிக்க முடியல அப்படிங்கிறத. இது ஒரு டைம் ஃப்ரேம். அடுத்த ப்ரொவிசோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, provided that any application filed before the magistrate, ஒரு அக்யூஸ்டோ ஒரு விக்டிமோ ஏதோ ஒரு பெட்டிஷனோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ வந்து போடுறாங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போடுறாங்க அப்படின்னா அதை அப்படியே கமிட்டல் பண்ணும் பொழுது ஒட்டு மொத்தமா அவர் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி விட்டுடணும். அவர் அதுல எதுவுமே ஆர்டர்ஸோ எதுவுமே போடக்கூடாது. என்ன ஃபைல் பண்ணாலும் அது இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸோடைய அந்த ஃபைலோடையே போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சாப்டர்ல. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சாப்டர் 18